எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பதை இறுதி செய்ய அண்ணா அறிவாலயம் வந்திருக்கின்றனர் தேமுதிக குழுவினர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள். திமுக கூட்டணியில தேமுதிகவிற்கு 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அண்ணா அறிவாலயத்துக்கு எந்தெந்த தொகுதிகள் என்ற பேச்சுவார்த்தைக்காக தேமுதிக குழுவினர் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்கார்கள். LK சுதீஷ் தலைமையிலான குழுவினர் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினரோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். நேற்று மாலை முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. பின்னர் சில தொகுதிகளில் தொடர்ந்து ஒரு பேச்சுவார்த்தையில இழுபறி நீடித்த நிலையில இன்று 2ஆம் கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே விருத்தாசலம் தொகுதி தேமுதிகவிற்கு ஒதுக்குவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கார்கள். அதே போல விருதுநகர் தொகுதியும் ஒதுக்குவதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஆம்பூர் அல்லது குடியாத்தம் 2 தொகுதியில ஒரு தொகுதி தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படும் என்ற தகவலும் இருக்கிறது. மற்ற தொகுதிகள் குறிப்பாக சேலம் மேற்கு, புதுக்கோட்டை உள்ளிட்ட தொகுதிகள்லாம் தேமுதிக விருப்ப பட்டியலில் இருக்கக்கூடிய நிலையில பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டு எந்தெந்த தொகுதிகள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வ ஒப்பந்தமானது இன்று கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாகவே திமுக தரப்பில் தகவல் சொல்லப்படுகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.